ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியான போது அவருடைய தந்தை ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி என்பதால் பலருக்கும் அது பிடிக்கவில்லை. அவர் பதவியேற்ற முதல் நாளில் தனது உரையை நிகழ்த்தவிருந்த போது ஒரு பணக்காரர் எழுந்து நின்று, மிஸ்டர் லிங்கன், மறந்துவிடாதீர்கள், உங்கள் தந்தை என் குடும்பத்திற்கு காலணிகள் தைத்து வந்தார் என்றார். அறையில் இருந்த அனைவரும் லிங்கனை அவமதித்து விட்டதாக நினைத்து சிரித்தனர். ஆனால் லிங்கன் அமைதியாக பதிலளித்தார், ஆம், எனக்கு தெரியும், என் தந்தை உங்கள் குடும்பத்திற்காக காலணிகளை தயாரித்தார். உண்மையில் அவர் இங்குள்ள பலருக்கு காலணிகளை தயாரித்துள்ளார். அந்த ஷூக்கள் பற்றி உங்களுக்கு ஏதேனும் புகார் இருந்தால் எனக்கும் ஷூக்கள் தைக்க தெரியும். நானே உங்களுக்கு ஒரு புதிய ஜோடியை உருவாக்கி தருகிறேன். ஆனால் எனக்கு தெரிந்தவரை யாரும் இதுவரை புகார் கூறியதே இல்லை. அவர் தனது வேலையில் உண்மையான தேர்ச்சி பெற்றவர். நான் அவருடைய மகனாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் என்றார். இதை கேட்ட பிறகு அறையில் யாரும் எதுவும் பேசவில்லை. இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். உங்கள் அனுமதியின்றி யாரும் உங்களை அவமதிக்க முடியாது. மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதல்ல, நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் உண்மையில் முக்கியம். ஒரு கப்பல் மூழ்குவதற்கு காரணம் அதை சுற்றியுள்ள தண்ணீரால் அல்ல, தண்ணீர் உள்ளே நுழைந்தால்தான் அது மூழ்கும். எனவே உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை உங்களுக்குள் நுழைய விடாதீர்கள்.